Hi friends, welcome back. ஸோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. வீடு ஷிஃப்டிங் வந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ குயிக்காக வந்து அந்த வீடு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சவொடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெட்ரூம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் ஆஃபீஸ் செட்டப் மாதிரி பண்ணி ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ப்ளேஸாக நாங்கள் மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சாச்சு. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் வீடு. ஸோ இது வந்து காமன் பாத்ரூம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். இதுதான் நாங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ நல்ல ஒரு வென்டிலேட்டடான ஒரு வீடு அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா புது வீடும் கூட. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பெட் எல்லாமே. இது வந்து ஒரு லேம்ப் வாங்கியிருந்தேன். நான் கண்டிப்பாக அங்கே புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கிச்சனில் கொஞ்சம் நிறைய க்ளீனிங் பாக்கி இருக்குது. டிஷ்வாஷர் போட்டிருக்கோம். மிச்சம் மீது என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிஷ்வாஷரில் போட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மிச்சம் அந்த ஷெல்ஃப்லலாம் கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். ஹால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு வேன் புக் பண்ணி பெரிய ஐட்டம்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஒரு குயிக்காக ஹோம் டூர். ஓகே, ஸோ வந்து வீடு பார்த்துருப்பீங்க. ஒரு எம்டி ஹவுஸ் டூர் மாதிரி காமிச்சிருந்தேன். ஸோ முன்னாடி ஏன் காமிக்கல, நான் வீட்டுக்கு வந்தப்போ நான் ஏன் காமிக்கல அப்படின்றதுக்கு உங்களுக்கு ரீசன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் போன வ்ளாகில் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ சில பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ்னால் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது லைக் ஆவி அந்த மாதிரியா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்தே காலி பண்ணியிருப்பேன். காசு போனாலும் பரவாயில்ல, லைக் அக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் இதுவே யோசிச்சிருக்கே மாட்டேன். கண்டிப்பாக வந்து காலி பண்ணியிருப்பேன். அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு தான் பர்சனலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அது எதுன்னு என்னால் கரெக்டாக சொல்ல தெரியல. அது வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் இந்த பர்டிகுலர் வீடு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபேஸிங் வந்து எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா லைக் மற்றவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் தான் வந்து இது பார்க்க சொன்னாங்க. ஃபேஸிங் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இந்த ஃபேஸிங் வந்து நார்மலாக வந்து நாங்கள் யாருமே போக மாட்டோம். பட் நான் என்ன ஃபேஸிங்னு சொல்ல விரும்பலை. அது தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பேனிக் வந்து உருவாக்கும். ஸோ அதனால் நான் அதை என்ன ஃபேஸிங்னு சொல்ல விரும்பலை. பட் ஆனால் இதுதான் ரீசன். இந்த ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க. மேபி நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். நானுமே ரொம்ப இதை பற்றி பிலீவ் பண்ணுற பர்சனே கிடையாது. ஏன்னா நான் சொந்த வீடு வாங்கும் போதும் சரி, இல்லை இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து ஒரு 3 வீடு மாறியிருக்கேன். 3 வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸிங்கும் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது கிடையாது. எப்பயுமே நாங்கள் வந்து சொந்த வீடு வாங்கும் போது கூட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள்ட்ட விட்டுருவோம். அவங்க பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்குது, நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கினோம். பட் எனக்கு பர்சனலாக நான் அந்த மாதிரி வந்து எனக்குமே பார்த்தது கிடையாது, எனக்கு பார்க்கவும் தெரியாது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அது மேலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. இப்பயுமே நிறைய பேர் அதை நம்பாமல் இருப்பாங்க, ஃபேஸிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். இல்லை அது மட்டும் ரீசனாக இல்லாமல் வேறு ரீசன் கூட இருந்திருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் வந்து எனக்கு அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீடு இப்போது வந்து மாறுறோம். மே 1 தான் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏன்னா மே ஷிஃப்ட் ஒரே நாளில் வந்து எங்களால் கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ண முடியாது. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அரியா வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிடும். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரே நாள் பெரிய ட்ரக்கோட நம்ம வந்து எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ நாங்கள் காரில் எடுத்துகிட்டு போயிட்டோம். மிச்சது பெரிய இந்த சோஃபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு மட்டும் நாங்கள் வந்து ஒரு சின்ன வேன் மாதிரி புக் பண்ணி அதை முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களால் அட் அ டைம் கண்டிப்பாக ஒரே நாளில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் மே 1 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. பால் காய்ச்சறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே செஞ்சுட்டோம். அந்த நல்ல நாள் பார்த்து அதை செய்வாங்க இல்லையா. ஸோ அது மட்டும் நாங்கள் முன்னாடியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மே 1 மூவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணேன். நிறைய பேர் எனக்கு வந்து பிங்க் பண்ணியிருந்தீங்க, எஸ்பெஷலி யூகேலேருந்து பிங்க் பண்ணி எனக்கு கேட்டிருந்தீங்க.
ஸோ எல்லா நேரத்துலையும் இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வீட்டுனாலையும் இருக்கலாம், இல்லை எனி ரீசன் இட் கேன் பி. ஸோ அதனால் ரொம்ப உங்கள் மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் 3 வீட்டில் நான் இருந்திருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இந்த பிரச்சனையே வந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4.5 years நான் அட் ஸ்ட்ரெச் நான் ஒரே வீட்டில் இருந்திருக்கேன். அது என்ன ஃபேஸிங்னு கூட இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வாட் இட் கம்ஸ் யுவர் வே, அது வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இது மாறணும்னு இருக்கு போல், அதனால நாங்கள் மாறுறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அங்கேருந்து விலாக் எடுக்கிறேன். இது வந்து நல்லா புது வீடு, இது ஃப்ளாட்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா புது வீடு கிடையாது, எங்களுக்கு அங்கே புது வீடு கிடைக்கல. ஸோ மாறணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு பேசிக் திங்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு மாறிட்டோம். ஏன்னா அந்த ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய வந்து செமி டிட்டாச்ட், அப்புறம் வந்து கம்ப்ளீட்லி டிட்டாச்ட் அந்த மாதிரி ஹவுசஸ் தான் ஜாஸ்தி. டிட்டாச்டு போகிற அளவுக்கு இங்கே நிறைய பேர் இல்லை, 3 பேர் தான் அப்படின்றதுனால நாங்கள் வந்து செமி டிட்டாச்டு வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ இப்போ தான் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு வந்து இது மட்டும் வரும், பெட்ரூம் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ இங்கேயும் அங்கேயும் மேலே கீழேயும் இறங்குறதுனால செம்ம டயர்ட் ஆகுது. பட் வீடு ஷிஃப்டிங்னாலே அப்படி தான் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் லெட்ஸ் see எப்படி போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அங்கே போயிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்டையராக நீங்கள் vlogs கவர் பண்ணுங்கள் லைக் ஷிஃப்டிங் ப்ராசஸ்லான்னு. எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை இங்கே. நானும் ஹஸ்பண்ட் மட்டும் அப்படின்றதுனால இப்போ நான் ஷூட் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த ஹெல்ப் இருக்கும். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் இல்லாதனால நான் ரொம்ப வந்து ஷூட் பண்ணலை, அங்கங்கே மட்டும் நான் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பார்சல் வந்தது. ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சில ஐட்டம்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்தது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். லிப்ஸ்டிக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் எவ்வளோ டல்லாக இருந்தாலுமே உங்களை நல்லா பிரைட்டன் பண்ணி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு ரிவ்யூ பார்த்தேன் ஆக்சுவலி யூடியூப்பில். அது பார்த்து வாங்கினது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இது வந்து இங்க் க்ரையான், சூப்பர் ஸ்டே இங்க் க்ரையான் மேபிளின்லேருந்து. மேபிளினில் வந்து சூப்பர் ஸ்டே எல்லாமே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப லாங் லாஸ்டிங், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் திருப்பியும் ரீஅப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதில் வந்து நான் இந்த 2 ஷேட் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து 65, இன்னொன்று வந்து 20. 65 வந்து பார்த்திங்கன்னா செட்டில், 20 வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் த வியூ. ரெண்டுமே சூப்பரான கலர், நீங்கள் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு வந்து கலர் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர். இப்போ நான் காமிச்சது வந்து செட்டில் ஃபார் மோர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் த வியூ. டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரெண்டுமே. செம்மையாக இருக்குது பாருங்கள் 2 கலருமே. ஸோ அதுக்கு சிமிலராக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர் பாரில் வந்து அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர், இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி மேப்ளினில் வந்து சூப்பர் ஸ்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வினைல் இங்க், சூப்பர் ஸ்டேலே தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வினைல் இங்க். இதோட ஷேட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 40. இப்போ ஆஃப் லேட் எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக ரெட்டு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி போடுவேன். பட் இது எல்லாமே வந்து பாருங்கள் கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும். இந்த இதுதான். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி காமிச்சது தான். பட் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டேயோட மேட் இங்க்கு. ஒன்று வந்து 245 சீக்கர், இந்த கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா பயனீர் 20. ஆனால் இது ஏன் இவ்வளோ சைஸ் டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியும். இது வந்து பயனீர், கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கர். ரொம்ப சூப்பரான கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளினில் சூப்பர் ஸ்டே அந்த சீரீஸில் வர்றது. எங்கேயாவது வெளில போகிறீங்க, இல்லை மாதிரி ஆஃபீஸ் இல்லைனா காலேஜ் போகிறீங்க, இல்லைனா ஏதாவது பார்ட்டி போகிறீங்கன்னா கண்டிப்பாக மேப்ளினில் வந்து சூப்பர் ஸ்டே சீரீஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். வ்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ் வந்து அப்படியே புட் டுகெதராக தான் வரும், ஒரே நாளில் எடுக்கிற மாதிரி வராது. ஏன்னா நான் ஷிஃப்டிங்கில் இருக்கிறதுனால மேபி அங்கங்கே நான் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிடணும். கிச்சன் செட்டப் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பாக கிச்சன் செட்டப் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ கிச்சன் அண்ட் ஹால் செட்டப் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வீடே செட் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் துணிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோத்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக வீட்டுக்கு போகும்போது.
ஸோ லாஸ்ட் டிஷ் இந்த வீட்டில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு வந்து பச்சை பயிரும் கொஞ்சமாக அரிசி, ஒரு கைப்பிடி அரிசி போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் மார்னிங்கே. அப்புறம் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்தையும் வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து ஜீரகம், அப்புறம் இஞ்சி போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, என்னோடய கோட்டு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, உங்களுக்கு ப்ரோட்டீனும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஃபர்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட உடனே கூட நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்க முடியும். நான் அப்படியே தான் வந்து உடனே தான் யூஸ் பண்ணேன், ஃபர்மெண்ட் பண்ணலை அன்றைக்கி நான். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய வீடியோவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது, நல்ல ப்ரோட்டீன் உங்களுக்கு கண்டென்ட் உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து சேரும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம், அதுக்கப்புறம் வந்து பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.